வல்லவர் எல்லாருக்கும் அன்பானவர். இது பின்னாடி இருந்து சொன்னாரு, சொல்லிட்டப்பா. எல்லாருக்கும் கவிதை மாதிரி சொல்லுவீங்களே, எனக்கு ஒரு 2 வார்த்தை கவிதையை போட்டுட்டீங்கன்னா. சரிண்ணா, மன்னிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சென்ராயன். பிரஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வந்து பெரிய பெரிய ஆட்களை ரொம்ப பெரிய மனுஷங்களாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க எல்லாரும் இருக்காங்க. உண்மையிலே அவங்களெல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குற்றம் தவிர், இந்த குற்றம் தவிரில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க. நானும் பிரமாதமாக பண்ணியிருக்கேன், எல்லாரும் சொன்னாங்க. பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு, நல்ல சம்பளம் கொடுத்தாரு. உண்மையிலே எனக்கு மட்டும் கொடுக்கணுங்க, எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாரு. சாப்பாடு, ரூம்பு, ஃப்ளைட்டு, காரு நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாரு. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அது ரங்கன் ரொம்ப சூப்பர், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க. அண்ணன் சரணண்ணன் கலக்கிட்டாரு. ஜார்ஜ், வினோதினி மேடம், நான். டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சி வந்து இந்த டைலாக்ல வேறு ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரைக்கதை இது பண்ணிட்டாங்க. ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு. நான் கேட்டேன், இந்த கதை கேட்ட உடனே என்னோடய ரோல் கேட்டதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கிட்ட இருக்குது, நம்ம ஃபுல்லாக முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஓ, பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா, சரிங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை, ஏன்னா பெங்களூர்னா கன்னடம் இல்லையா, அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு 4 வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன். ஏனி, ಬಂದಿ, ಎಲ್ಲಿ, ಹೋಯ್ತಾಯಿ, ಊಟ ಇದೆಯಾ, ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾவா, யாத்திரை, இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். யாரையா நம்ம கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையாக கன்னடம் பேசினா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படின்னு நினச்சி நானும் ஒரு 4 வார்த்தை கன்னடம் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டேன். நானும் வந்து அவங்க யாராவது என்கிட்ட வந்து கன்னடம் பேசினா நானும் கன்னடம் பேசணும் தான் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசுகிறாங்க, எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்போ தான் நினச்சேன், அடடா நம்ம கற்றுட்டு வச்ச இந்த கன்னடம் வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு. உண்மையிலே சொல்கிறேன், அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது, நல்ல அழகாக கன்னடம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, கன்னடம், தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. என்னை போயிட்டு அண்ணா எல்லி இது அண்ணே நீங்கள் அந்த படத்தில் சூப்பராக அழைக்கிறீங்க அண்ணே, அவங்க கூட செல்ஃபி அண்ணே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, எல்லாரும் தமிழை பேசுகிறீங்க. இதே நான் உங்களுக்கு வேண்டி தான் நான் கன்னடம் கற்றுட்டு வந்தேன், ஏதாவது நான் என்கிட்ட பேச விடுங்களா, பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடலை. அந்தளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகாக பேசுகிறாங்க, தமிழ் மக்களும் வந்து கன்னடம் சூப்பராக பேசுகிறாங்க. அது ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பார், அதாவது வந்து இது கன்னடா, இது மலையாளம், இது தெலுங்கு, இது தமிழ், இது ஹிந்தி அப்படின்னு. அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே பேன் இண்டியா, இப்போ எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாயிட்டோம். அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். ஜெய்ஹிந்த் ஒன்று. பிறகு குற்றம் தவிர். இப்போ குற்றத்தை வந்து என்ன எனக்கு சொல்ல தெரியாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நிறைய ஊரில் நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அந்த அங்கெல்லாம் வந்து 28 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மனசாட்சி இருக்கா இல்லைன்னு தெரியல. அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம், குற்றமே வேணாம். நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கோம், நம்ம கடவுள் முன்னேற்ற நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம், எல்லாம் ஒன்றாவே இருப்போம். எல்லா மக்களும் ஒன்று, எல்லா சாமியும் ஒன்று, அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஜீசுப்படி முஸ்து மீண்டும் முக்காப்புல ரகமாக குட்டுறாங்களும் தெரிஞ்ச அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தொலைந்து போகாத நம்பிக்கையில் எப்போதும் வெல்லும் நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். சில வார்த்தைகள் பேசவும்.
எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை இருந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பாவங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறை இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. சினிமா 19th செஞ்சுரியில் இந்த சினிமா உருவாகியது. அதாவது சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி வந்தது. செல்லுலாய்டு அப்படிமோ நம்மெல்லாம். இதை கண்டுபிடித்தது சார்லஸ் ரெனால்ட். அதன் பிறகு 1864 வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அதன் பிறகு லூமியர் பிரதர்ஸ். அதன் பிறகு இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு நிறைய அந்த ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். இந்த சினிமா அப்படிங்கிறது தான் இந்த நாட்டையே உருவாக்கும். ஏன்னா நம்ம ஒரு மாஸ் மீடியா. அது அந்த சினிமாவை இப்போ பெங்களூர்ல இருந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் இவ்வளவு நடிகர்களையும் வச்சு அதை தயாரிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். ஏன்னா தம்பி சென்ராயன் சொன்ன மாதிரி அது வந்து பெங்களூர்ல போனாலும் பூரா தமிழ் நடிகர் தான். ஏன்னா சித்தப்பு சரவணன், அப்புறம் வந்து சென்ராயன், அண்ணாச்சி காமராஜ், நம்மளுடைய சாய் தீனா, ஜார்ஜ், மேடம் வினோதினி, அப்புறம் தம்பி ரிஷி எங்க ஊருக்காரரு, அப்புறம் ஆராத்யா, எல்லாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுடைய இயக்குனர் கஜேந்திரன் சரியான ஒரு இயக்குனர். ஏன்னா ஒரு காட்சியை எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறார். விடவே மாட்டார் திருப்தி ஆகிற வரைக்கும். ஏன்னா ராத்திரி 2 மணி ஆனாலும் விட மாட்டார். சார் 2 மணி ஆயிடுச்சு சார், காலைல வரணும் சார், விட மாட்டார். மிக சிறந்த ஒரு இயக்குனர். நன்றி சார். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஏன்னா இந்த மாதிரி இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமா சொல்லும் பெரிய ஸ்டார் இருந்தா தான் ஓடுன்னுலாம் சொல்றாங்க. கதை இருந்தா தான் ஓடும். அந்த கதை வந்து அந்த இயக்குனர் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல அந்த தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் சாருடைய டீம், ஒட்டுமொத்த ஒரு டீம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த டீம் தான். பாண்டுரங்கன் சாருக்கு மிக சிறந்த ஒரு டீம் இருக்கு பின்னாடி. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க படம் எடுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நான் அதாவது எந்த ஒரு தொழிலையும் விடாம நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் நம்மளை கைய விடாது. அதனால நீங்க தொடர்ந்து வந்து படம் எடுக்கணும். இல்ல மேடையில மிக சிறந்த இயக்குனர்லாம் இருக்கிறாங்க, அரவிந்தராஜன் இருக்கிறாங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஊமை வெளியன்னு ஒரு மிக சிறந்த படத்தை கொடுத்தவர். இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல நானும் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். தேசிய தலைவர்னு பேரரசு சார் இருக்கிறாங்க. திருப்பாச்சியில் எனக்கு ஒரு அருமையான ஒரு காமெடி சீன் கொடுத்தாங்க. பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவர், எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சீனை கொடுத்து இன்னைக்கு நான் நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் இயக்குனர் பேரரசு அவர்கள். ராஜகுமாரன் சார் சொல்லி ஆகணும். நானும் அவரும், அவரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரும் போது நான் வந்து அந்த படத்துல அசிஸ்டன்ட் கேமராமேனா வேலை செஞ்சேன். கோகுலம்னு ஒரு படம் 1991. அப்புறம் இப்போ இந்த குற்றம் தவிர இன்றைக்கு நாயகன் நம்மளுடைய அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவரே ஒரு குத்தாட்டம் பயங்கரமா ஆடி இருக்கிறாரு. ப்ரொடியூசரை வேற ஆட வச்சிருக்கிறாங்க. அதாங்க பெரிய திறமை. அது அருமையா ஆடி இருக்கிறாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், நம்ம அண்ணன் காமராஜ் அண்ணா பின்னாடி இருந்து ஆடுறாரு, அவரை விட இவர் சூப்பரா ஆடி இருக்கிறாரு. அருமையான ஒரு 2 சாங்கு குத்துப்பாட்டு, அதே மாதிரி அம்மா சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க நிச்சயமா வந்து ஆதரவு கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும்.
ஏன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டீம் கொஞ்சம் சீக்கிரம் பேசுனீங்களா? சிறப்பு விருந்தினர்கள் பேச நிறைய பேர் காத்திருக்காங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நம்பிக்கை என்ற சிறு நூல் எழுதிதான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புதியவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து அவர்களின் படைப்புக்கு துணை நிற்கும் நடிகர் சாய் தீனா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கொஞ்சம் லேட் என்ன மன்னிச்சிருங்கண்ணா எல்லாரும். அப்புறம் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்ண்ணா. டைரக்டருக்கு எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது படம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சென்ட்ராஜன் சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் படம் நடிகை நிறைய இடத்துல போகும்போது டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் புக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது டேரக்டர்கிட்ட. என்ன நாளைக்கு என்ன நான் டைலாகு அப்படின்னாரு. அங்கே வச்சிருக்கலாம். கடைசியில் பார்த்தா டைலாக் பேப்பரே இல்லாமல் மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். டைரக்டர் சார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாண்டு சார், அப்புறம் பிரகாஷ் அண்ணன், அண்ணன் நம்ம இன்பண்ணன் எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் உண்மையாகவே பெங்களூர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். முதல்ல நான் பெங்களூரில் போய் படம் பண்ணுறதுக்கு காரணம் மீசராஜன் அண்ணன் தான் காரணம். முதல்ல தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் தொடர்ந்து பெங்களூரில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தா என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போது எனக்கு பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு பலம்னா அது பிரகாஷ் பழனி அண்ணன் தான். அப்புறம் பாண்டு அண்ணன் எல்லாருமே நிறைய அங்கே நம்ம அங்கே போய் ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம் தங்குறோம் அப்படின்றலாம் இல்லாமல் அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பிச்சாங்க. நல்ல படம் நல்லா வந்திருக்குது. என்னுடைய ரோலும் நல்லா இருந்தது. எனக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாருக்கு, ஸ்ரீகாந்த் சார்கிட்ட, அப்புறம் இன்பான அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரிஷி சாருக்கு, அப்புறம் ஹீரோயின் மேடம் வேறு லெவலு. ஒரு நாள் கூட எங்ககிட்ட பேசுனது கிடையாது ரிஷி ஹீரோயின் மேடம். நாங்களும் ரொம்ப நாளாக பேசுகிறோம் பேசுகிறேன் ட்ரை பண்ணேன். இப்போ போய் மேடையில் போட்டுருந்தேன். என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் ஹாய் கூட சொன்னதில்லை சார், குட் மார்னிங் மேடம்டா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ரிஷி சார்கிட்ட பேசியிருப்பாங்க. நம்ம எதை கேட்டதே இல்லை. நானும் பரவாயில்ல சென்ட்ராகிட்ட அவ்வளோ நேரம் பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க சார். அப்புறம் காமராஜர் அண்ணன் எல்லாருக்கும் மேடம் எல்லாருக்கும் என்னுடைய யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். இந்த நல்ல படம் தவிர நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் இருக்குது. நிறைய நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தினா சார் ஏன் உங்ககிட்ட பேசலன்னா ரிஷி ஹீரோ, நீங்க வில்லன் அதானே, அதனாலதான் கண்டிப்பா ஹீரோவா பண்ண வேண்டாம் உனக்காக. ஐயோ ரிஷி எழுந்திரிச்சிட்டாப்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றி பெற சிறப்புமிக்க 3 நண்பர்கள் தேவை. தன்னம்பிக்கை, தளராத உழைப்பு, தைரியம். இந்த 3ம் இவரிடம் உண்டு. இந்த படம் வந்த பிறகு அக்காவாக உணர்வு பூர்வமாக பேசப்படும் அளவு நடித்த வினோதினி எங்கேயும் எப்போதும் புகழவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், பிரஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்கள். மற்றும் மீடியா நண்பர்களுக்கு ஒவ்வொரு முறையும் எங்களுடைய படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு சப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் அழகாக கவர் பண்ணுறதுக்கு முதல்ல என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, என்றைக்குமே சென்ட்ராயன் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்துக்கு அடித்தளம் அப்படின்னு நான் நினைப்பேன். பல படங்கள் எடுக்க ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ளே ஒரு பயம், ஈவன் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஒரு இருக்கேன், இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் இவங்க சேர்த்துருவாங்களா அப்படின்னு. அந்த வகையில் பாண்டுரங்கன் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் சுத்தமாக போயிடுச்சு.
ஏன்னா முதல்ல வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து பெங்களூர்லேருந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சென்ட்ராயன் பிரதர்ஸ் சொன்ன அதே ஒரு விஷயந்தான், அழகாக அதுக்கு வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அழகாக அவர் செலக்ட் பண்ணி இன்னைக்கு கூட காலையில் 2 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, இன்னைக்கு ஆடியோ லான்ச் இருக்குது, கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு. அந்தளவுக்கு எல்லாத்தையும் அவரே ஃபாலோ பண்ணி பண்ணுறதுல அவர் எந்த விஷயத்தை அவர் எடுத்தாலும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கன் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கேஷுவலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணோம். கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் அப்படிம்பாரு. ஒரு ஏரியாவில் ஷூட் பண்ணிட்டு இருப்போம், இது நம்ம ஃப்ரெண்ட் ஏரியா தான், பெர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு ரோடில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்போம். அதான் தெரியும், அதான் பிரகாஷ் பழனி சார் தான். ஆமாம், ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஹோட்டல் எங்களெல்லாம் தங்க வச்சுருந்தாரு. கேட்டால் இது எங்கள் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம், நானும் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறது இவர் சேர்த்திருக்கக்கூடிய உறவுகள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படம் தான் இது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அரங்கம் நிறைந்திருக்கிறது, மேடையும் நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரி நிற்க கூட இடம் இல்லாமல் ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பெங்களூர்லேருந்து ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ உறவுகளை அவர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு வந்து கிரேட் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த உறவுகள் மட்டுமே வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கான சக்ஸஸை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தோணுது. 3வது விஷயம் நான் சொல்ல வேண்டியது, சைந்தவி பார்த்து எனக்கு பெரிய பொறாமை. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தா, நான் என் தாத்தா 2 தாத்தாவில் ஒரு தாத்தாவை பார்த்ததே கிடையாது. இன்னொரு தாத்தா நான் பிறந்த கொஞ்ச நாளே இறந்துட்டாரு. ஆனால் ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய டேலண்ட்டை வந்து கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்காக நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சைந்தவிக்கும் அது பெரிய ஒரு பெருமை, அவர்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. உண்மையிலுமே எனக்கு வந்து சைந்தவி பார்த்தா அந்த விஷயத்தில் பொறாமையாக இருக்கு. ஆனால் அந்த குழந்தை அவ்வளவு அழகாக நடிச்சிருக்கு. இன்னைக்கு விழாவுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார். எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னன்னா, தேவா சார்லாம் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், நான் சமீபத்தில் கூட அவருடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நான் அவரோட ரீல்ஸாக எனக்கு வந்துட்டே இருக்கும். பிகாஸ் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அதாவது ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையில் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பாட்டில் வந்துட்டா கண்டிப்பாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு மிக அழகான இந்த ஒரு அம்மா சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த லிரிக்ஸை எழுதின பூ கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள், ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாட்டும். கஜேந்திரா சார் டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும். இப்போ தீனா சார் சொன்னார் டைலாகே அவர் வந்து கொடுக்கல அப்படின்னு. ஒரே ஒரு காரணம் தான் தீனா சார், அவருக்கு தமிழ் எழுதவே வராது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவர் வந்து கன்னடாவில் படித்து கன்னடா மீடியமில் படித்தவர், பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்ததான். தமிழ்னாலும் அவர் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் எழுதவே தெரியாது. ஆனால் அதையும் மீறி ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழ் படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அந்த கதையோடைய ஒவ்வொரு இதையும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை ரசிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் ரூமுக்கு போயிட்டு ஒரு 20-30 நிமிஷமாவது ஒரு படத்தோட பாதியாவது பார்த்துட்டு படுக்கிற அந்த அளவுக்கு சினிமாவோடைய ஆர்வலர். அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. நான் இதை சும்மா சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும், நான் டப்பிங் பேசின வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐ எம் சேயிங் திஸ் வித் ஆல் மை ஹார்ட். இது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. கூட நடித்த அனைத்து நடிகர்களும் சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. இங்கே ஒருத்தர் வரல இன்னைக்கு, அவரோட நடித்ததும் எனக்கு, அவர் காம்பினேஷன் நடித்தது எனக்கு ரொம்ப இது. அதாவது நம்ம நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு சார், அவரும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து சிறந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர்ஸ், என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.